வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம இடம் இல்லாதவங்க எப்படி ஆள் வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதே மாதிரி மேய்ச்சல் இல்லாமல் ஆடு வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பலருக்கு ஆடு வளர்க்க ஆசை இருக்கும், ஆனால் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். எங்களோட நிலம் இல்லை, மேய்ச்சல் கிடையாது அப்படின்னா ஆடு வளர்க்க முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? முடியும். உங்களால் முடியுமா? முடியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பலர் ஸ்டால் ஃபீடிங் கோட் ஃபார்மிங் என்ற முறையில் வெற்றிகரமாக ஆடு வளர்த்து வந்துட்டுருக்காங்க. அதாவது ஆடுகளை வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலேயே உணவு கொடுத்து வளர்ப்பது தான் இந்த முறை. இந்த முறையில் பலர் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு லட்சக்கணக்கில் வருமானம் சம்பாதிச்சுட்டு வராங்க. அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதோ ஒரு 100 ஆடு இருந்தால் கன்ஃபார்ம் லட்சங்களில் என்ன எவ்வளோ நாள் நம்ம சம்பாதிக்காதது, நம்ம பராமரிப்பை பொறுத்து, நம்ம கேரை பொறுத்து லட்சங்களுக்கு மேலேயே சம்பாதிக்கலாங்க இந்த தொழிலில். இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறது என்னென்னா, மேய்ச்சல் நிலை இல்லாமல் ஆடு வளர்ப்பது எப்படி, கொட்டகை அமைப்பது எப்படி, என்ன தீவனம் கொடுக்கணும், செலவு எவ்வளவு, லாபம் எவ்வளவு அப்படிங்கிறத எல்லாத்தையும் முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய தவறான நம்பிக்கை என்னென்னா, ஆடு வளர்க்க நிலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆடு வளர்க்க முக்கியமானது தீவனம் தான், நிலம் கிடையாது. நிலம் இருந்தால் தான் அந்த தீவனத்தை உற்பத்தி செஞ்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, நான் அதை வீடியோ போடலை. இன்றைக்கி அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதாவது உணவை சரியாக கொடுத்தா கொட்டகையிலேயே ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டால் ஃபீடிங் முறையில் நோய் குறைவு, எடை வேகமாக அதிகரிக்கும், குட்டி உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். அதாவது இடம் இல்லாதவர்களுக்கு சிறந்த முறைகள் என்னென்னா, நிலம் இல்லாதவர்கள் 3 முறையில் ஆடு வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு முறை என்னென்னா, சிறிய வீட்டு இடத்துல, அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது இல்லைன்னா சைடில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 முதல் 20 ஆடுகள் வரைக்கும் நம்ம வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது முறை என்னென்னா, குத்தகை நிலத்தில் ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு வாங்கி நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து சிறிய கொட்டை வச்சு அதில் வளர்க்கலாம். 3வது முறை என்னென்னா, வாடித்தளம் அல்லது சிறிய பண்ணை. சிலர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட டெரஸ், அதாவது மாடியில் ஆடு வளர்க்குறத ஊக்கப்படுத்திட்டு வராங்க. இப்போ நகரத்துலலாம் ரொம்ப இதாக இருக்கும் பார்த்திங்களா, என் வீட்டு பக்கம் ஆடு வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நம்ம வீட்டு பக்கமே அப்படித்தான். என் வீட்டு பக்கம் ஆடு வரக்கூடாது, உங்கள் வீட்டு பக்கம் ஆடு வரக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம மாடியிலேயே வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, கொட்டகை அமைப்பது எப்படி? மேய்ச்சல் இல்லாமல் ஆடு வளர்க்க மிக முக்கியமானது கொட்டகை அமைப்பு தான். ஒரு நல்ல கொட்டகைனா காற்றோட்டம் கண்டிப்பாக இருக்கணும், மழை வரக்கூடாது, தரை உலர்ந்து இருக்கணும். மிகவும் சிறந்த முறை என்னென்னா, மரக்கட்டையோட தரை, அதாவது உட்டன் ஸ்லேட்டட் ஃப்ளோர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா கழிவுகள் கீழே விழுந்துடும், சுத்தம் செய்கிறதுக்கு எளிதாக இருக்கும், நோயும் குறையும். ஒரு ஆடுக்கு 10 சதுரடி இடம் கண்டிப்பாக தேவைங்க. அடுத்து என்ன இன ஆடுகளை தேர்வு செய்யணும்? மேட்ச் இல்லாமல் வளர்க்க இந்த இனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா, கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, போயர், ஜமுனாபுரி, இந்த இனங்கள் வேகமாக வளர்கிறது, எடை அதிகம், நல்ல லாபமும் தரும். என்னடா எல்லா வீடியோலையும் கன்னி ஆடு, இந்த சேலம் பிளாக்கு, போயர், ஜமுனாபுரி இதை மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா இந்த இனங்கள் நல்ல ஒரு வகையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய இனங்கள், எல்லா சூழ்நிலைக்கும் செட் ஆகிற ஒரு இடம். அதனால் இதெல்லாம் வளர்த்தா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் இந்த ஆடுகளை நாங்கள் சூஸ் பண்ணி சொல்கிறோம். அடுத்து தீவனம் கொடுக்கும் முறை. மேய்ச்சல் இல்லாமல் வளர்ப்பதில் தீவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா தினமும் 3 வகை உணவு வேணும். ஃபஸ்ட்டு பசுந்தீவனம், நம்ம ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கோம். நம்ம அகத்திக்குலை கொடுக்கலாம், புல், இந்த நேப்பியர் புல், கம்பு புல், அசோலா, இது எல்லாமே பசுந்தீவனத்தில் கொடுக்கலாம். உலர் தீவனத்தில் பார்த்திங்கன்னா வைக்கோல், இந்த நிலக்கடலை பொடி, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து அடர் தீவனம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதில் கம்பு, மக்காச்சோளம், கொட்டைகள்,
இந்த 3 வந்து சரியாக இருந்தால் ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்து தினசரி பராமரிப்பு. ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற கவனிக்க வேண்டியது, அதை தினசரி கவனிக்கணும். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆடு தான் நம்மளுக்கு வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இதாக இருக்கும். சுத்தமான தண்ணி இருக்கணும், கொட்டகை சுத்தம் இருக்கணும். அதே மாதிரி தீவன முறையிலையும் இப்போ காலையில், இப்போ நம்மளே வந்து காலையில் மதியம் நைட்டு அப்படின்னு சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி ஆடுகளுக்கும் அந்த மாதிரி உணவுக்கான அந்த தீவனத்துக்கான நேரத்தை நம்ம செட் பண்ணி வச்சிடணும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா 3 முறை உணவு கொடுத்தா ஆடு வந்து வேகமாக வந்து வளரும். அடுத்து நோய் தடுப்பு முறை. பொதுவாக நம்ம வந்து எல்லாமே சொல்கிறது தான். இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷனு, எண்டோராக்சிமியா, அந்த அந்த வாய்ப்புண்ணு, அந்த இதெல்லாம் வரும்ல, அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். தடுப்பூசி மிக மிக அவசியம். போட தெரியாதவங்க மருத்துவரோட ஆலோசனை கேட்டு கண்டிப்பாக போடுங்க. ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை போடலாம், இல்லைன்னா 2 தடவை கூட போட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடணும். அடுத்து குட்டி உற்பத்தி. ஒரு ஆரோக்கியமான ஆடு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடும். ஒரு முறை பார்த்திங்கன்னா 2 குட்டிகள். எங்கள் ஆடெல்லாம் குறைஞ்சது 2 குட்டி, அதிகபட்சமாக 4 குட்டி வரைக்கும் போடும். இதனால் ஆடுகளோட எண்ணிக்கை வந்து வேகமாக அதிகரிக்கும். அடுத்து செலவு லாபம். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 ஆடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செலவு வந்து சுமார் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா ஒரு வருஷத்தில். இதில் 10 ஆடுகள் வந்து 20 ஆடுகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆடு 15,000க்கு விற்றுட்டோம் அப்படின்னா மொத்த வருமானம் எவ்வளோ வரும்? 3 லட்சத்துக்கிட்ட வரும். இதில் செலவில் நல்லா கழிச்சாலும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். பல பேர் வந்து ஆரம்பித்து சில மாதங்களில் வந்து ஆடு வளர்ப்பை வந்து விட்டுறாங்க. ஏன் தெரியுமா? அவசரம். எனக்கு இன்றைக்கே வாங்கணும், நாளைக்கே லாபத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியுமா? ஆடு வளர்ப்பு என்பது ஒரு நாள் லாபத்தோறும் தொழில் கிடையாது. ஆனால் சரியாக செஞ்சால் நிச்சயம் வாழ்க்கையை மாற்றும் தொழில். மேய்ச்சலில் இல்லாததால் ஆடு வளர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சா அது வந்து உங்களோட தவறு. சிறிய இடம் இருந்தாலே போதும். சரியான முறையில் நம்ம இந்த ஸ்டால் ஃபீடிங் முறையில் ஆடு வளர்த்தா நிச்சயம் நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். ஒரு சிறிய முயற்சி தான், ஆனால் ஒரு பெரிய வெற்றியாக மாறும். நீங்களும் ஆடு வளர்ப்பை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் செய்யுங்க. ஆடு வளர்க்குறவங்க, விவசாயிங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் உங்களை.